வணக்கம் நண்பர்களே, பேனிஷ் இக்னோரன்ஸ் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ பிஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அப்ளை பண்ணும் பொழுது நிறைய பேத்துக்கு பலவிதமான சந்தேகங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒன்று ஈக்குவலன்ஸ் டிகிரி. என்னுடைய டிகிரி இதில் இல்லையே, எனது ஈக்குவலன்ஸ் டிகிரியா இல்லையா, அதுக்கான ஜிஓ என்ன அப்படின்னு தெரியாமல் ஒரு சிலர் இன்னமும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதிவு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ஸ் டிகிரினா என்ன? அதாவது அறிவிப்பில் ஒரு டிகிரி சொல்லியிருப்பாங்க. அந்த டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அந்த டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ப்ரெஸ்கிரைப்டு டிகிரி. அவங்க அறிவிப்பில் சொல்லியிருக்கிற டிகிரி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவங்க சொல்லியிருக்கிற டிகிரிக்கு நீங்கள் படித்த டிகிரி ஈக்குவலண்ட் அப்படின்னு ஒரு ஜிஓ கவர்மெண்ட்லேருந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி உங்கள் டிகிரிக்கு உங்கள் யூனிவர்சிட்டி நேம் போட்டு இந்த டிகிரி ப்ரெஸ்கிரைப்டு டிகிரிக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு ஒரு ஜிஓவில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் படித்த டிகிரி ஈக்குவலண்ட் டிகிரி தான். சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் படித்த டிகிரி ஈக்குவலண்ட் டிகிரியா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ப்ரௌசராக இருந்தாலும் ஓகே. அதில் கூகுளில் TNSCHE அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதில் ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன்னு. அதை கிளிக் பண்ணுங்க. இதில் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க கீழே. இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுடைய டிகிரி, அதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நம்ம டிகிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஜி அசிஸ்டன்ட் இங்கிலீஷ் இருக்கு அந்த போஸ்டிங் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அவங்க ப்ரெஸ்கிரைப்டு டிகிரி என்ன அப்படின்னா பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ் வித் பிஎட், இதுதான் ப்ரெஸ்கிரைப்டு டிகிரி. இப்போ நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படிக்கல யூஜியில், அதுக்கு பதிலாக பிஏ இங்கிலீஷ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், பெரியார் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க. இப்போ இந்த டிகிரி அந்த ப்ரெஸ்கிரைப்டு டிகிரிக்கு ஈக்குவலண்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு இந்த சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. TNSCHE தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஈக்குவலன்ஸை கிளிக் பண்ணிட்டு சர்ச்சில் போயிட்டு உங்களோட டிகிரியை, உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும் இல்லைங்களா, ப்ரொஃபஷனலில் இருக்கும் உங்கள் டிகிரி பேர், அதே போல் டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் மட்டும் கூட போடுங்க, ஃபுல்லாகவே டைப் பண்ண அவசியம் இல்லை. இங்கிலீஷ், என்ன யூனிவர்சிட்டி நீங்கள்? பெரியார் யூனிவர்சிட்டின்னு சொன்னேன். பெரியார் யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ வாங்க கீழே. அதாவது பெரியார் யூனிவர்சிட்டியில் முதல்ல பிஏ இங்கிலீஷ் அப்படின்னு எந்த ஒரு கோர்ஸும் அவங்க ஆஃபர் பண்ணலை. அவங்க ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற டிகிரி தான் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிகிரி பிஏ இங்கிலீஷ்க்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓவை 2012 பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஓனுடைய நம்பர் 133. இந்த டேட்டும் இங்கே போட்டிருக்காங்க, ஜூன் மந்த்து 4th அன்னைக்கு இந்த ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் பிஜிடிஆர்பி ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் இன்கேஸ் பெரியார் யூனிவர்சிட்டியில் பிஏ இங்கிலீஷ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரக்ட் டிகிரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணக்கூடாது. ஈக்குவலன்ட் டிகிரி அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஜிஓ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஜிஓவில் இந்த ஜிஓ நம்பர் 133, இந்த டேட்டு 4/6/2012 இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபர்தராக நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதே போல் எந்த டிகிரியாக இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, என்னுடைய டிகிரி ஈக்குவலண்ட் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடைய டிகிரி, இப்போ மேத்தமெட்டிக்ஸ் இருக்குன்னா மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு போட்டு பக்கத்தில் உங்கள் யூனிவர்சிட்டி நேம் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஈக்குவலண்ட்டாக இல்லை அப்படின்னா நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துடும். அப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ சர்ச்சில் நான் மேத்ஸ்ன்னு போடுறேன்.
மேத்ஸு வேறு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி போடலாம். அண்ணா யூனிவர்சிட்டி. இப்போ மேத்ஸு அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு தான் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த டிகிரி வந்து ஈக்குவலன் டிகிரி அப்படின்னா ஈக்குவலன் டிகிரி இங்கே கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி மேத்ஸுக்கு அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவலன் தான். அதுக்கான ஜிஓ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டிலே வந்து பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டிகிரி இருக்கு இல்லையா, இது வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஈக்குவலண்டா அப்படின்னா நாட் ஈக்குவலண்ட். ஸோ அவங்க வந்து மேத்ஸுக்கான பிஜிஎஸ்டி எக்ஸாமை வந்து எழுத முடியாது. இன்னொன்று பாருங்கள், எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் மேத்ஸ் அப்படின்னு இருக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேயே. இது வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஈக்குவலண்டா அப்படின்னா நாட் ஈக்குவலண்ட். ஸோ இதுதாங்க ஈக்குவலன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. நீங்கள் உங்கள் நேம் போட்டு உங்கள் டிகிரிக்கான ஈக்குவலன்ஸ் ஜிஓ சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை டாக்குமெண்ட் செக்ஷனில் 500 KBக்கு பிடிஎஃப் ஃபைலாக அப்லோட் பண்ணணும். இது போல் உங்கள்கிட்ட இண்டிவிஜுவல் ஜிஓ சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ சர்ச் பண்ணும்போது ஒரு ஜிஓ காட்டுச்சு இல்லைங்களா, அதே போல் உங்கள் டிகிரிக்கான ஜிஓ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை 500 KBக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் செக்ஷனில் அப்லோட் பண்ணிக்கலாம். மேலும் இது போன்ற எஜுகேஷன் சம்மந்தமாக வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.